வணக்கம் அதியன். வணக்கம் அண்ணா. ஒரு 2 சுற்றுகளாக அதியன் இந்த பயணத்தில் நம்மோடு இணைய முடியலை. காரணம், உடல் நலமின்மையால் அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். நாங்கள் கடந்த சுற்றில் கூட சொல்லியிருந்தோம், அடுத்த சுற்றில் நிச்சயமாக அதியன் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு. நலம் பெற்று நம்மோடு இணைந்திருக்கிற அதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் மூலமாக நம்முடைய வரவேற்பு. இந்த சுற்றில் அந்த 2 சுற்றில் விட்டதை சேர்த்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ரொம்ப எளிமையாக சாதாரணமாக வந்திருக்கிறாரு. யாரா வந்திருக்கிறாருங்கிறத அவர் தான் சொல்லணும். யாரா வந்திருக்கீங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக அதியன் வந்திருக்கிறார். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நீடுயில் நீங்க பாடி வந்த பெரும்புலவன் பாரதியின் தாசன் பாவேந்தன் எழுப்பிய பாட்டுக்கூடத்தில் உதயமான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கின்றேன். பாட்டாளி மக்களின் பாடுகளை என்னுடைய புரட்சிகர சிந்தனையின் மூலம் பாட்டுகளில் பூக்கச் செய்து வீதியெங்கும் நட்டு வைத்தேன். விண்ணில் இருந்து மண்ணில் இறங்கி நான் பிறந்த நாட்டை பார்ப்பதற்கு நாட்டம் கொண்டு வந்துள்ளேன். மனிதர்களின் குணத்தை தவிர மற்ற எல்லாம் மாறியிருக்கின்றது. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றும், அழகான குழந்தையை பேபி என்றும், இன்னுயிர் தந்தையை டாடி என்றும் அழைப்பதைக் கண்டு நான் நொந்து போய் நிற்கின்றேன். ஒரு காலத்தில் நம் நாட்டை ஆங்கிலேயன் ஆண்டான். ஆனால் இன்றைக்கு நம் நாக்கை ஆங்கிலம் ஆள்கின்றது. தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன் என்று இதற்காகவா நான் பாடினேன்? இந்த பாரிக்கே பண்பாட்டை ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள் தான் என்று இருமாப்போடு இருந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் கந்தலாகி தொங்குவதை கண்ணீரோடு பார்க்கின்றேன். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதை கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வார நேரமாச்சு, நீ துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று நான் குளித்து மகிழ்ந்து பாடி திரிந்த குளத்தை இன்றைக்கு காணவில்லை. தேனாறு பாய்ந்து செங்கரும்பு சாய்ந்த நிலத்தில் எல்லாம் காங்கிரீட் காடுகளும் நெகிழி குப்பைகளுமாக கிடைக்கின்றது. சரி, பள்ளி தளங்களை பார்க்கலாம் என்று சென்றேன். அங்கு கலைமகளை காணவில்லை. பிள்ளைகளிடம் விலை பேசி விற்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய முன்னாள் நண்பர்களின் முகம் நோக்க சென்றேன். அங்கு என்னுடைய பாடல் ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டேன். மண்ணை பொளந்து சொரங்க வச்சு பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் பாட்டாளி மக்களின் கூட்டம் பசித்து கிடப்பதை கண்டு மனம் பதைக்க காரணம் கேட்டேன். உழைத்து களைத்து ஓடாய் போன அந்த மனிதர்கள் அதற்கு சொன்னார்கள், இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் கெடுக்கிற நோக்கம் இருக்காது என்றார்கள். அழுத விழி துடைத்தவாறே அடுத்த இடத்திற்கு சென்றேன். ஒரு தலைமுறையே தள்ளாடி தள்ளாடி தடுமாறி கிடக்கின்றது. காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, நல்லது கெட்டது பொருள் புரியும்படி என்று எனது ஆசான் பாவேந்தன் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் தடம் மாறி கிடப்பதை எண்ணி, குடிக்காதே தம்பி குடிக்காதே, உடம்பின் நலத்தை கெடுத்து கொள்ளாதே, உயிரையும் நீயும் மாய்த்து கொள்ளாதே என்று கொந்தளிப்போடு அங்கிருந்து பாடி நகர்ந்தேன். ஓரிடத்தில் கூட்டமாக உட்கார்ந்து இருந்தவர்களிடம் உரிமையோடு அருகே சென்றேன். நான் தான் கவிஞன் கல்யாண சுந்தரம் என்றேன். அதற்கு அவர்களோ அவரவர் அலைபேசியில் தன்னையே மறந்து தன்னிலை இழந்திருந்தார்கள். உலகத்தை சுருக்கி உறவுகளை பிரிக்கும் அளவிற்கு மீறிய அறிவியல் வளர்ச்சி ஆபத்து என்பதை அப்போது உணர்ந்தேன். சமூக மாற்றத்தை விரும்பிய சமத்துவ கவிஞன் நான் அறிவியலுக்கு எதிரானவன் கிடையாது. முதலாக வான்வெளியில் மனிதன் கால் வைத்த போது நான் எழுதிய கவிதை எனக்கு நினைவுக்குள் மலர்கின்றது. சந்திரனை தொட்டது இந்த மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது இந்த மனித சக்தி. இந்திரன்தான் விண்ணாட்டு அரசன் என்று இலக்கணத்தை மாற்றியது இந்த மனித சக்தி என்று அன்றைக்கே பாடியவன் இந்த கல்யாண சுந்தரம். வளர்ச்சி வேறு வீக்கம் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பார்த்து செயலை மாற்றாத இந்த சமூகத்தை நிந்தித்தவாறே தேநீர் கடைக்கு சென்றேன். அங்கு செய்தித்தாளில் இருக்கும் செய்திகளை பேசிக்கொண்டிருப்பதை செவிமடுத்தேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் இந்த நாடே கலங்கி இருப்பதை புரிந்து கொண்டேன். பசி, பட்டினி, வறுமை, ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, வேலையில்லாத திண்டாட்டம் என்று ஒரு பக்கம், ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, தற்கொலை, வன்கொடுமை என்று மறுபக்கம். இப்படி நீண்டு சொல்லும் பட்டியலால் நிலைகுலைந்து போனேன் நான். ஆத்திரம் பொங்க தமிழ்
என்னருகே வந்து நின்றார். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் முத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று அறச்சீற்றத்தோடு அன்னை தமிழ் என்னிடம் கேட்டாள். உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்னவென்று பேராசன் மார்க்சிடம் கேட்டபோது மக்களுக்காக போராடுவது என்றார். இந்த சமூகம் விழிப்படைய நான் மீண்டும் பாட்டெழுத வேண்டும். என்னை இன்னொரு முறை ஈன்றெடுப்பாயா தமிழ் தாயே என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாட்டுக்கோட்டையே இங்கே வந்து பேசியிருக்கு. ரொம்ப அழகா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாராக இந்த மன்றத்தில் வந்து தம்பி பேசியிருக்கிறாரு. நிறைய தலங்களுக்கு நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிக்கிட்டே போனார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பார்த்த காட்சிகளை நம்ம கண் முன்னாடி அப்படியே விரிச்சாரு. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி அண்ணா. அது எந்த அளவுக்கு நடுவர்கள் இதயத்தை தொற்றுக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த இன்று இவர் இருந்திருந்தால் அப்படிங்கிற சுற்று இந்த பாத்திரம் அந்த பாத்திரமாகவே மாறி முகவரி மாறிய முகமாக வர்றது. ஒரு பாரதியார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி, வஉசி மாதிரின்னு. இவர் ரொம்ப எளிமையாக பட்டுக்கோட்டையாக வந்தவர் தன்னுடைய பாடலை மட்டும் சொல்லலை, சமூகம் இன்றைக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இவர் இன்னைக்கு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் கைபேசியை விட்டு தன்னிலை மறந்து நிற்கிறானேன்னு சொன்னார் பாருங்க. அங்கே உச்சத்தை தொட்டார். நன்றி ஐயா. சரி, அப்போ இவர் காணாமல் போயிட்டாரான்னா திருப்பி இவருக்குள்ளே போய் என் பாட்டை இப்படி பாட வேண்டியிருக்குன்னு அந்த வரிகளை சொல்கிறாரு. அடுத்து திருப்பி எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு நமக்குள்ளே புதிய ரத்தத்தை பாய்ச்சுறாரு. பொதுவாக இவருடைய பேச்சில் எப்போதுமே உச்சரிப்பு நல்லாயிருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், கருத்து செறிவு இருக்கும். கடந்த 2 சுற்றுக்களாக இவர் இல்லாமல் இந்த அரங்கத்திற்கு வந்தபோது இவரை விட, இவரது பெற்றோர்களை விட மற்றவர்கள் ஏங்கினார்கள். எங்கள் தம்பிமார் எங்கே இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு ஒரு அயல்நாட்டு அறிஞனை அப்படி சொல்கிறது இவருடைய அந்த கேக்கில் செர்ரி பழம் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி இன்றைக்கி உன்னுடைய பேச்சு சக்கரை பொங்கலில் அங்கங்கே முந்திரி பருப்பு இருக்கும், இது முந்திரி பருப்பாகவே பண்ண சக்கரை பொங்கலாக இருந்தது. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். அதியன், உன்னோட முதல் வரியிலிருந்து நான் அப்படியே இந்த தேன் குடித்த வண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கிறங்கி போய், ஏன்னா சொன்ன ஒரு விஷயமும் அந்த சொன்ன பாடல்களும் எனக்கு தெரிஞ்சதுனால அதை என்னால் ரசிக்க முடிஞ்சது. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதுதான். நன்றி அம்மா. என்னை மீண்டும் இங்கே எனக்கு பிறப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு தமிழ் தாயே எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டாயான்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாரும் சிந்திக்கணும். இனிமே எப்படி அந்த பிள்ளை பிறப்பான்னா யார் யாருக்கெல்லாம் ஆண் பிள்ளை பிறக்குதோ அந்த பிள்ளைய பட்டுக்கோட்டையாரை போகிற வளர்க்கணும். அம்மாவுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே உங்கள் பேச்சை வெகுவாக ரசித்து பாராட்டி பேசியிருக்கிறாங்க. நீங்களும் சிறப்பாக பேசியிருக்கீங்க அதியன். உங்கள் நண்பர்களும் பேசட்டும். நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.